இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜெல்திமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாக்கியராஜ் வயது 34, இவரது மனைவி நிவேதிதா வயது 28. 12 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 9 மற்றும் 7 வயதில் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். பாக்கியராஜ் விவசாயம் செய்வதால் பெரும்பாலான நேரம் வயலிலேயே இருப்பார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த பூ வியாபாரம் செய்யும் வாலிபருடன் நிவேதிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. பூ வாங்குவதாக சொல்லிவிட்டு அடிக்கடி கடைக்கு போன நிவேதிதா வாலிபரின் போன் நம்பரை வாங்கி வந்து நீண்ட நேரம் இரவில் பேச துவங்கினார். முதலில் நட்பாக பழகினர். நாளடைவில் ஈர்ப்பாக மாறி கள்ள காதலில் முடிந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு வாலிபருடன் நிவேதிதா வெளியில் சுற்றியுள்ளார். வீட்டிலும் இருவரும் உல்லாசமாக இருப்பது வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்த விவகாரம் அக்கம் பக்கத்தினர் மூலம் பாக்கியராஜ் காதுக்கு வந்தது. பாக்கியராஜ் மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் அதிக அன்பு வைத்திருந்தார். மனைவி இன்னொரு வாலிபருடன் தொடர்பு வைத்திருப்பதை அறிந்ததும் பாக்கியராஜ் நொறுங்கி போனார். ஆனாலும் மனைவியை அறிவுரை சொல்லி திருத்த முடிவு செய்தார். 2 குழந்தைகள் பிறந்த பிறகு இன்னொரு வாலிபருடன் உறவு வைப்பது தவறு. அதனால் நம் குடும்பத்துக்கு தான் அவமானம். நடந்தது நடந்ததாகவே போகட்டும், நான் மறந்து விடுகிறேன். அவனுடன் தொடர்பை இன்றோடு விட்டுவிடு. குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவாக இரு என மனைவிக்கு அறிவுரை கூறியுள்ளார். கணவனின் அன்பான அறிவுரையை நிவேதிதா உதாசீனப்படுத்தியுள்ளார். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் வந்து புத்திமதி கூறினர். அதையும் நிவேதிதா பொருட்படுத்தவில்லை. வாலிபருடன் உறவை தொடர்ந்துள்ளார். அதன் பிறகே பாக்கியராஜ் நிவேதிதாவை அடித்து உதைத்து திருத்த முடிவு செய்தார். நேற்றிரவு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. குழந்தைகளின் நிலைமை என்னாகும் யோசித்து பார்த்தாயா என கேட்டு மனைவியை பாக்கியராஜ் திட்டி அடித்துள்ளார். கணவனின் கோபத்தை சற்றும் எதிர்பாராத நிவேதிதாவும் ஆவேசமாக பதில் கூறியிருக்கிறார். எனக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுடன் பழகுகிறேன். நான் குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடி போய்விட்டேனா என கேட்டு நிவேதிதா தன் செயலுக்கு நியாயம் கற்பித்தார். இதனால் பாக்கியராஜ் கோபத்தின் உச்சிக்கே போனார். வீட்டிலிருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்து நிவேதிதாவின் கழுத்தில் சரமாரியாக குத்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே நிவேதிதா உயிரிழந்தார். மனைவி இறந்ததால் பயந்து போன பாக்கியராஜ் தப்பி ஓடி தலைமறைவானார். பஞ்சப்பள்ளி போலீசார் விரைந்து சென்று உடலை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். பெற்ற தாய் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தந்தை தலைமறைவாகிவிட்டார். இதனால் 2 சின்னஞ்சிறு ஆண் குழந்தைகளும் நிர்கதியாய் நிற்கின்றனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து பாக்கியராஜ் மற்றும் பூ வியாபாரம் செய்த வாலிபரை தேடி வருகின்றனர். கள்ளக்காதலில் திளைத்த மனைவியை கணவன் கொடூரமாக கொன்ற சம்பவம் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.